இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா? வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா? எட்டு கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா? கருங்கல்லான உனை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லையா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்குது. இன்னும் 2 நாள், அதாவது வர வியாழக்கிழமை கர்ப்பிணி பெண்கள், குழந்தைங்க, வயசானவங்க இவங்க எல்லாம் யாரும் வெளியே வராதீங்க. கிரகணம் ஏற்படுதான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. கிரகம் எல்லாம் ஒன்னா சேர போறாங்க. ஏன்னா இங்க ஒரு சில கும்பலுக்கு கடவுள் மூளைய பொச்சில வச்சு தச்சிருக்கான். அந்த கும்பல் எல்லாம் ஒன்னா சேரக்கூடிய நாள். சொந்தக்காரன் சொல்லி போன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிரெட் போர்டு உள்ள போய் வீட்டுல நமக்கு ஹைப்பிங் ஃப்ராக்ஸ் எல்லாம் ஒன்னா ஒரே இடத்துல கூடக்கூடிய நாள். கல்ட்டு கூட்டம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கபலீகரம் பண்ணக்கூடிய நாள். ஏன்னா இவனுங்க எல்லாம் வந்து புலி படத்தையே பார்த்துட்டு வந்து பிளாக் பஸ்டருங்க ஆஸ்கார் தாங்கன்னு சொல்லி சுத்திட்டு இருந்த கும்பல் இவனுங்க. நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. அதனால இந்த பகவந்த் கேசரிவா விட்டு வைக்க போறானுங்க. அது கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவன் அதையும் சாப்பிடுறாடா. எனக்கு போதும்பா, நான் கிளம்புறேன். வாடினேன் வருந்தினேன் இனி திருந்தினேன் நாராயணா. இந்த கல்ட்டு புழுக்கள்லாம் வந்து புலங்காயதான் அடையக்கூடிய நாள் வியாழக்கிழமை. இவனுக்கு வந்து படம் பார்க்க வேணாம் போல. முன்னாடி பெரிய பிக் ஸ்கிரீன்ல சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்துட்டா போதும். இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் என்ன, இந்த படத்துடைய ஓப்பனிங் என்ன, ஒண்ணுமே அவனுக்கு தேவையில்லை. அதை பார்த்துட்டு புலங்காயத்தை அடைச்சு வெளியே வரும்போது எப்படி வருவான்னு யோசிச்சு பாருங்களேன். ஓகே, சூப்பர் சூப்பர். ஏன் சொல்றேன்னா, அமைச்சர்ல இருந்து கடைநிலை தொண்டன் வரைக்கும் எல்லாம் ஒரே சைஸா இருப்பானுங்க. ஆகவே பொதுமக்களாகிய நாம தான் உஷாரா இருந்துக்கணும். இந்த மாதிரி உங்களை நீங்க தான் பாதுகாத்துக்கணும். அரசாங்கம் உங்களை பாதுகாக்காது. ஏன்னா அரசாங்கமே தேட்டர்ல தான் வருது. 23ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு 2 வாரத்துக்கு நோ அரசியல், ஒன்லி வைப், ஒன்லி ஜனநாயகன். எல்லாரும் தியேட்டர்ல ரெடியா இருங்க. அண்ணன் வந்து ஃப்ரீயா டிக்கெட் கொடுப்பாரு. பிளாஸ்ட் இல்ல, அது சொல்றதுக்கு இல்ல. இந்த தேர்தல் முடிந்த பிறகு நானும் என் குடும்பத்தாரும் எடுத்த ஒரே முடிவு, இனி சினிமா தியேட்டர் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது, எந்த நடிகனையும் ரசிக்கவே கூடாதுடா அப்படிங்கிறது. எங்களுக்கு இப்படி ஒரு விழிப்புணர்வை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி நாங்க சொல்லிக்கிறோம். சாம்பார் ஆப் எனக்கு என்ன சொன்ன? 7 நாள்ல என்ன முடிக்கிறியா? எண்ணி 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். புரியலையா? கொஞ்சம் பாரு. देख रहे हो तुम, 40 से 50 करोड़ की नेटवर्थ है इनकी. 2.5 से 3 करोड़ पर फिल्म चार्ज करते हैं. पर क्या जरूरत थी भाई प्रोटेस्ट में आने की? सल्यूट है यार. He is not actor, he is real life hero. படத்துல ஹீரோவா இருக்காங்க பாருங்க, அவங்க நிஜத்துல சரியான கோலப்பயலா இருக்காங்க. அதே படத்துல வில்லனா காட்டினாங்கல்ல, அவங்க எல்லாம் நிஜத்துல செம பெரிய ஹீரோஸா இருக்காங்க. பிரகாஷ் ராஜ் எல்லாம் வீட்டுக்கே போல அங்கேயே தான் இருக்காரு, லத்தி சார்ஜ் வாங்குறாரு, அங்கேயே நிக்கிறாரு. இவரு வில்லனா. இவங்க எல்லாம் பாருங்க, அடடடடடா, தன்னோட படங்கள்ல என்ன கருத்தை தூக்கி தெளிப்பாங்க. அநியாயத்தை கொண்டா பொங்கணும் என்னென்ன படம் சுட்டு இன்னைக்கு சிஎம் கூட ஆயிருக்காங்க சில பேரு. ஆனா ரியல் பிரச்சனை வரும்போது நமக்கு இருக்குடா வம்பு, இருக்க இடம் தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. இதுக்கெல்லாம் யாரா காரணம்? யாரா காரணம்? கேட்க கூடாது கேட்க கூடாதுன்னு இருந்தா இப்ப கேட்கறேன் சொல்றா. நாயை
எவ்வளவுதான் குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சாலும் அதோட குட்டி பீச்சில தாண்டி போகும். சில பேருக்கு சொன்னால் புரியும், சில பேருக்கு அனுபவித்தால் தான் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு பட்டால் தான் புத்தி வரும் என்பதற்கு உதாரணம் இந்த 2026 தேர்தல். அஞ்சு டைலாக் ஒன்று சொன்னீங்களே, எல்லாரும் இந்த மாதிரி இளைஞர்கள் சார். என்னைக்காவது எல்லாரும் வாழ்க்கையிலும் சந்தோஷம் வந்துடாதான்னு கனவு கண்டதை தவிர இவங்க என்ன சார் தப்பு பண்ணாங்க? இது டெமோக்ரஸி. சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன். அப்ப எதுவுமே பண்ண மாட்டீங்களா? இன்னும் என்னடெல்லாம் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. அங்க டெல்லியில ராகுலுக்கு வந்து அரெஸ்ட் ஆயிருக்காப்புல. உனக்கு ஒரு நிலைமை அப்படி வரணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும் அப்படின்னு நினைச்சா அது நடந்துருச்சு. சகல இந்த 200 ரூபாய் கந்து வட்டி காய்ச்சி வாங்கி இந்த சந்தோஷத்தை ஆனந்தமா கொண்டாடுறோம். ரத்த சொட்ட சொட்ட கூட்டு போறாங்க. ஆனா கூட்டணி கட்சி தலைவர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதுக்கும் ஒரு இது இல்ல. என்னதான் பேசி இருந்தாலும் பழகி இருந்தாலும் அந்தந்த காரியங்கள் வரும்போது அவங்களுக்கு கூச்சமும் வெக்கமும் வரத்தாங்க செய்யும். அதுதாங்க தமிழர் பண்பாடுங்கிறது. வெக்கங்களா இருக்கட்டு வயசுக்கு வந்த பையனா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஜாஸ்தின்னு நினைக்கிறேங்க மாப்பிள்ள. அவங்க பசங்களை போட்டு அத்தனை குடும்பம் பண்றாங்க. அதுக்கும் ஒரு பதில் இல்ல. அது வந்து மௌன விரதம். இன்னைக்கு பூரா பேச மாட்டேன். எல்லாத்துக்கும் கம்மன் இருந்தா நம்மளுக்கு ஆதரிக்கிறோன்றது அர்த்தம். தெரியுதா தெரியலையா? இங்க இருக்கிறவனுங்களும் சைலண்டா வாயஸ்ட் கம்மன் இருக்கிறானுங்க. டேய், பசங்களுக்காக நிக்கலாம், வேற எதுக்காகடா இந்த பதவி, எதுக்காகடா இந்த இது? நோ, இதாவது என்னால முடியல. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இது உனக்கு அடுக்குமாடா? போடா போடா. டெல்லியில் நடந்த போராட்டத்தின் போது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டிக்காமல் மௌனம் காத்திருக்கிறார். ஏகா அப்ப மச்சா மஞ்சமாக்காண்டாக்கா. இந்த நேரத்துல நான் யார் ரொம்ப மிஸ் பண்றேன்னு தெரியுமா? உங்க அப்பா வீட்டுல இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டாரு தெரியுமா? அந்த அப்பாவை தான் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ரியலி ஃபெட் அப். பிஜேபி ஆட்சியினுடைய கவுண்ட் டவுன் ஆரம்பமாயிடுச்சு. இது எங்க கோட்டை இல்ல வந்தா வேட்டை. இந்தியாவை எதற்கும் ஆன்டி இந்தியன்களாக பாஜகவினர் இருக்கிறார்கள். நிக்கல் நாய் பயலுக்கெல்லாம் இத பத்தி என்னடா புரியும்? ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படம், ஸ்டாம்பீட் हो जाएगा ஸ்டாம்பீட். ஜனநாயகன் படம், ஜனநாயகன் படம். தாவேகா அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் அண்ணன் விஜயின் ரசிகர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடக்கிற நீட்டுக்கு எதிரான மாணவர் போராட்டத்துல உங்களை கலந்துக்க சொல்லல, அந்த போராட்டத்திற்கு ஆதரவா பேச சொல்லல, குறைஞ்சபட்சம் ஒரு ட்வீட்டோ ஸ்டேட்டஸோ கூட போட சொல்லல. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு தெம்பு, தைரியம், திராணி வேணும். உங்க அண்ணனுக்கே அந்த தெம்பு, தைரியம், திராணி கிடையாது. உங்ககிட்ட அப்புறம் எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஆனா ஒட்டுமொத்த இந்திய இளைஞர்களும் இந்த நீட் போராட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்துல தயவு செய்து இதை திசை திருப்பும் வகையா அண்ணனோட ஜனநாயகன் படம் ரிலீஸ், இது அண்ணனோட கடைசி படம், காஞ்சிபுரம் கோயிலுக்கு போய் அண்ணன் படம் வெற்றி பெறணும்னு பூஜை போடுறது, மேடைக்கு மேடை ஏறி ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறது, நான் ஜனநாயகன் படம் பார்க்கறதுக்காக அண்ணன் கிட்ட லீவ் கேட்டிருக்கேன், கியூட்டா பேசுறேன், இந்த மாதிரி வேலைகளை அமைச்சர்களும் மற்றவர்களும் தயவு செய்து தவிர்த்துங்க. ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. நம்மளால அதுக்கு உதவி பண்ண முடியலனாலும் உபத்திரமா இருக்கக்கூடாது. புரிஞ்ச அணிலுங்க, புரியாத அணிலுங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. இது உங்ககிட்ட கேட்க கூடாது, ஏன்னா உங்களுக்கு அவ்வளவு புரிதல் எல்லாம் கிடையாது. ஆனாலும் கேட்க வேண்டியது எங்களோட கடமை. நன்றி. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது சார். 23ஆம் தேதி லீவு மட்டும் வேணுங்க சார். 23ஆம் தேதியா சார்? ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க சார். இந்த ஒரே ஒரு டைம் எனக்கு லீவ் மட்டும் கொடுங்க சார். இந்த லீவ் விட்டா அடுத்து 6 மந்த் கழிச்சு தான் பார்க்க முடியும். ஒரே டைம் லீவ் மட்டும் கொடுங்க சார். ஓகே நீ எடுத்துக்கோ, நீ பாரு. தேங்க்யூ சார். இருந்தாலும் இவன் டவுட்டா இருக்கு. ஒத்த எண்ணிக்கிற ஏமாண்டா அம்மால இனிமேல் நாங்கடா. வேஸ்ட் விஜய் வந்தது. விஜய் வந்து என்ன விஜய் வானா வரக்கூடாது. இதோட எடுத்து யாரை கட்டிடணும்? விஜய் மானவே வேணா. என்ன விஜயால சொல்லு? இது வரைக்கும் எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணதில்லை. எனக்கு வேணாம். அதை தர இதை தர அதை நோட்டுறன்னு ஒண்ணுமே இல்லை. வேஸ்ட்.
வேணாம், விஜய் வேணாமா, விஜய் தூக்கு. இதுவும் புரியல. ராகுல் காந்தி அங்க உத வாங்கிட்டு இருக்காரு டெல்லியில. இங்க இருக்கிற காங்கிரஸ் விஜயை பேச கூட சொல்ல மாட்டேங்குது. கூட்டணி கட்சி தாயா? உங்க சப்போர்ட்ல தான் விஜய் உட்கார்ந்து இருக்காரு. மிஸ்டர் விஜய், நண்பா நண்பீஸ் நண்பா நண்பீஸ் என்ன டயலாக் விஜய் சார். ஜென்சி ஓட்டு வாங்கி வரணும். ஜென்சி அங்க அடி வாங்கிட்டு இருக்கு. சாருக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு பயமா? மோதியை பார்த்து இந்த நடக்குறீங்க மிஸ்டர் விஜய். வாய் தொடங்க ஐயா, வாய் தொடங்க. இவன் வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ராஜ்மோகன் என்ன சொன்னாருன்னா, நான் எங்களை பார்த்து ஒரு நடிகர் சொன்னாரு, ஒரு டிரைவரை நீங்க எம்எல்ஏ ஆக்கிடுவீங்களா அப்படின்னு சொன்னாரு. நாங்க அவர் இப்ப எம்எல்ஏ ஆக்கிட்டோம், ஏன் கொறடாவே ஆக்கி உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, நீங்க அமைச்சருக்கு நிகரான ஒரு பொறுப்புல விஜய் அவர்களுடைய டிரைவரை உருவாக்கி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், பாராட்டத்தக்க விஷயம் தான். ஆனா அதை சொன்ன நடிகர் இப்ப என்ன பண்றாருன்னா, மாணவர்கள் ப்ரொட்டஸ்ட்ல நீட்டுக்கு அகெயின்ஸ்டா இந்த பாசிஸ்ட் மோடி கவர்மெண்ட் எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்துல போயிட்டு கலந்துக்கிட்டு அந்த மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா இங்க அதை ஜெயிக்க வச்சேன்னு சொன்ன நடிகர் முதலமைச்சரா இருந்து என்ன பண்றாருன்னா, தன்னை எதிர்த்து பதிவிடக்கூடிய ஆன்லைன்ல இந்த அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய மாணவர்களை இளைஞர்களை பிடிச்சி ஜெயில போடுறாரு. மோடி கவர்மெண்ட் பண்ற பாசிசம் தான் அப்போ இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சரா இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் பண்றதும் அதே பாசிசம் தான். அதுதான் இங்க அவர் பண்ணிட்டு இருக்காரு. சரி சரி, மோர ஊத்து, அதுல பூனை கிடக்குதான் பாப்பா. ஊத்து மோர்லடா, ஆசிட்ட ஊத்தி தான் நம்ம விஜய் சார் அந்த ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா நிப்பாரு. ரெஸ்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப் அவர்தான் முதலமைச்சர், அல்லது இங்க டியூட்டி முடிஞ்சிச்சுன்னா சென்ட்ரல் போகலாம், அங்க பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். நாஸ்டோடம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். நாஸ்டோடம் கருத்து என்னன்னா, சவுத் இந்தியாவில் பிறந்த நதிக்கரையோரம் பிறந்த சந்திரனும் குருவும் வலுத்த ஒரு ஆள் உலகத்தையே தன் கட்டுக்குள்ளார் வச்சிருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஒரு ஸ்லோகம் இருக்கு. 50 வருடங்களுக்கு he can rule next 50 years. அது இவரா இருக்கும்போது என்ன தோணும்? ஓடி போய் கிட்ட வந்து சுட்டு திருடுவா. சரிங்க, அந்த பக்கம் ஓடாதடா. வா மகனே, இன்னைக்கு வா மகனே. நீ சின்ன உடைய மகனே, பிச்சை எடுத்துறடா டேய். ஐயோ, பிச்சை எடுத்து போற நீ பாரு. இன்னைக்கு பாரு, உள்ள விட்டுட்டு ஓட தட்டி போறடா. ஐயோ, மண்டை உடைஞ்சு போங்க. டேய் வாடா, ஐயோ மாட்டேன்.